சாந்தி. शिव भगवानुடைய அவ்யக்த மகாவாக்கியம் இன்று தேதி 28/1/2024. बेहद की सेवा का साधन रूहानी पर्सनालिटी द्वारा नज़र से निकाल करना. எல்லையற்ற சேவைக்கான சாதனம் ஆன்மீக ஆளுமை தன்மை மூலமாக பார்வை மூலமாகவே விடுவிப்பது. आज बाप दादा अपने अनेक कल्प के मिलन मनाने वाले लाडले सिकीलते बच्चों से फिर से मिलन मनाने आए हैं. இன்றைக்கு பாப் தாதா தன்னுடைய அநேக கல்பத்தின் சந்திப்பை கொண்டாடக்கூடிய செல்லமான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை மீண்டும் சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். बाप दादा देख रहे हैं कि चारों ओर बच्चे अपने अपने स्थान पर भी मिलन मना रहे. பாப் தாதா பார்த்துட்ருக்காங்க, நாலா பக்கங்களையும் குழந்தைங்க அவங்கவுங்க இருக்கிற இடத்துல சந்திப்பு செஞ்சிட்ருக்காங்க. எம் மிலன் ரூஹானி அலௌகிக் மிலன் ஹே. இந்த சந்திப்பு ஆன்மீக அலௌகிகமான சந்திப்பு. இஸ் மிலன் மே பாப் தாதா और बच्चों के स्नेह का साकार रूप है. இந்த சந்திப்பில் பாப் தாதா மற்றும் குழந்தைங்களுடைய அன்பு என்பது சாக்கார ஸ்வரூபமாக இருக்கிறது. आज बाप दादा अपने बच्चों की रूहानी पर्सनालिटी को देख रहे. இன்றைக்கு பாப் தாதா தன்னோட குழந்தைங்களோட ஆன்மீக பர்சனாலிட்டியை பார்க்குறார். ஹரேக் பச்சே கி ரூஹானி பர்சனாலிட்டி கித்னி சிரேஷ்ட ஹே. ஒவ்வொரு குழந்தைங்களுடைய ஆன்மீக பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்தது. ऐसी रूहानी पर्सनालिटी सारे कल्प में और किसी की भी नहीं है. இப்படிப்பட்ட ஆன்மீக பர்சனாலிட்டி முழு கல்பத்திலையும் யாருக்கும் கிடையாது. क्योंकि आप सबकी पर्सनालिटी बनाने वाला ऊंचते ऊंचा बाप है. ஏன்னா உங்கள் எல்லாருடைய பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. आप भी अपनी रूहानी पर्सनालिटी को जानते हो ना. நீங்கள் கூட உங்களுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை தெரிஞ்சிருக்கீங்க தானே. सबसे बड़े ते बड़े पर्सनालिटी है स्वप्न व संकल्प में भी संपूर्ण प्यूरिटी की पर्सनालिटी. அனைத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆளுமை என்பது கனவுலையும் எண்ணத்திலையும் கூட संपूर्ण தூய்மையின் पर्सनालिटी. नंबरवार है लेकिन फिर भी विश्व की सर्व आत्माओं से श्रेष्ठ है. வரிசை கிரமம் தான், ஆனாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களை விட சிரேஷ்டமானவர்கள் நீங்கள். प्यूरिटी के साथ साथ सबके चेहरे और चलन में रूहानियत की भी पर्सनालिटी है. தூய்மையின் கூடவே அனைவருடைய முகத்திலையும் ஆன்மீக தன்மையினுடைய பர்சனாலிட்டியும் இருக்குது. और पर्सनालिटी क्या होती है? வேற என்னெல்லாம் பர்சனாலிட்டி இருக்குது? जो खजानों से संपन्न होते हैं उसकी भी पर्सनालिटी होती है. யார் எல்லா பொக்கிஷத்தில் நிறைஞ்சிருக்காங்களோ அதுலேயும் पर्सनालिटी வெளிப்படும். लेकिन कितने भी बड़े बड़े संपन्न आत्माएं हो, आपके आगे वो संपन्न आत्माएं भी कुछ नहीं है. क्योंकि वो अविनाशी सुख शांति के खजाने से खाली है. இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோதான் பெரிய சம்பன்னமான ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, அதாவது எல்லாத்துலேயும் வளமான ஆத்மாக்கள் கூட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அழிவற்ற சுகம் சாந்தி என்ற பொக்கிஷத்தில் அவங்க காலியாக இருக்காங்க. आपके पास जो संपत्ति है उसके आगे अरब करब पति भी बाप से सुख शांति मांगने वाले हैं. ஆனால் உங்ககிட்ட என்னெல்லாம் சொத்து இருக்கோ அதுக்கு முன்னாடி லட்சாதிபதி கோடீஸ்வரன்லாம் கூட பாபாட்டருந்து சுகம் சாந்தியை யாசிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. और आप सदा अविनाशी खजानों से भरपूर. ஆனால் நீங்கள் சதா அழிவற்ற பொக்கிஷத்தில் நிறைஞ்சவங்களாக இருக்கீங்க. அக்கூட்டு ஹே அக்கண்டு ஹே. ஏன்னா உங்கள் பொக்கிஷம் என்ன எண்ணி முடிக்கவே முடியாத நீண்ட பொக்கிஷம். ऐसी पर्सनालिटी वाले आप அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடைய குழந்தைங்க தான் நீங்கள். सबसे ऊंचते ऊंच पर्सनालिटी वाले फिर भी आत्माओं द्वारा विनाशी धन द्वारा विनाशी ऑक्युपेशन द्वारा पर्सनालिटी बनती है वह कहलाई जाती है. எல்லாத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பர்சனாலிட்டி. பிறகு கூட ஆத்மாக்கள் மூலமாக அழியக்கூடிய செல்வம் அழியக்கூடிய தொழில் மூலமாக பர்சனாலிட்டி உருவாகுது. அதைத்தான் அவங்க பர்சனாலிட்டின்னு சொல்கிறாங்க. लेकिन आपको ऊंचते ऊंच परमात्मा ने
श्रेष्ठ पर्सनालिटी वाला बना दिया. ஆனால் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா श्रेष्ठ पर्सनालिटी उड़ेवर आकिटार. तो अपने ऊंची पर्सनालिटी का रूहानी नशा रहता है. அப்போ உங்களோட உயர்ந்த பர்சனாலிட்டியோட ஆன்மீக போதை இருக்கா? बाप दादा को इतने श्रेष्ठ पर्सनालिटी वाले बच्चे देख कितनी खुशी होती है. बाप दादाவுக்கு தன்னோட குழந்தைங்க இவ்வளோ உயர்ந்த பர்சனாலிட்டியில் இருக்கிறத பார்த்து எவ்வளோ குஷியாக இருக்கும். बाप दादा बच्चों की ऐसी श्रेष्ठता को देख क्या गीत गाते जानते हो? बाप दादा குழந்தைங்களுடைய உயர்ந்த தன்மையை பார்த்து என்ன பாடல் பாடுறாருன்னு தெரியுமா? आप भी गाते हैं, बाप भी गाते. நீங்களும் பாடுறீங்க, பாபாவும் பாடுறார். बाप दादा तो सदा बच्चों के चित्र और चरित्र देखते रहते हैं. बाप दादा सदा குழந்தைங்களோட சித்திரம் மற்றும் சரித்திரத்தை பார்க்குறாரு. तो आज पर्सनालिटी को देख रहे थे. இன்னைக்கு அதில் விசேஷமாக பர்சனாலிட்டியை பார்க்குறாரு. सदा ये पर्सनालिटी स्मृति में एमर्ज रहे. सदा உங்களோட பர்சனாலிட்டி உங்கள் நினைவில் எமர்ஜ் ரூபத்தில் இருக்கணும். ஹை ஹீ நெய் ஹே திக்காய் தேவி, அதெல்லாம் வந்துடும் அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே இருக்கிறது தென்பட வேண்டும். அனுபவமே ஆயி அனுபவத்தில் வரணும். सदा ऐसी पर्सनालिटी में रहने वालों की निशानी क्या होगी? இப்படிப்பட்ட பர்சனாலிட்டியிலே சதா இருக்கிறவங்களோட அடையாளம் என்ன? जिस निशानी से समझ जाए कि अपने पर्सनालिटी में எந்த அடையாளத்தை வச்சு இவங்க பர்சனாலிட்டியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். अगर ये रूहानी पर्सनालिटी एमर्ज रूप में रहती है तो उनके नयन चेहरा चलन संकल्प और संबंध सब प्रसन्नता वाले होंगे. இந்த ஆன்மீக பர்சனாலிட்டி எமர்ஜ் ரூபத்தில் இருந்தால் அவங்களுடைய கண்கள், முகம், நடத்தை, எண்ணம், தொடர்பு, சம்பந்தத்தில் அவங்க சதா எப்படி இருப்பாங்க? சப் பிரசன்னதா, மகிழ்ச்சியானவங்களாக இருப்பாங்க. சதா பிரசன்னச்சித், பிரஸ்னச்சித் நகி, சதா மகிழ்ச்சியானவர்களாக இருப்பாங்க, கேள்வியாளர்களாக இருக்க மாட்டாங்க. அகர் பிரஷ்னச்சித்தே தோ சலன் பி பர்சனாலிட்டி வாலி நெய். கேள்வியாளர்களாக இருந்தால் உங்களோட நடத்தையில் பர்சனாலிட்டி தெரியாது. செஹரே பர் பி பிரசன்னதா கி ஜலக் நெய். உங்கள் முகத்தில் கூட அந்த பிரசன்ன தன்மையோட ஜொலிப்பு இருக்காது. குச் பி ஹோ ஜாயே பர்சனாலிட்டி வாலே கி பிரசன்னதா சிப் நெய் சக்தி. என்ன நடந்தாலும் சரி, பர்சனாலிட்டி இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியை மறைச்சி வைக்க முடியாது. மர்ஜ் நெய் ஹோ சக்தி, அது உள்ளுக்குள்ளே போய் மறைஞ்சிடாது. प्रसन्नचित आत्मा कोई कैसे भी आत्मा परेशान हो, अशांत हो, उसको अपने प्रसन्नता की नज़र से प्रसन्न कर देगी. பிரசன்னமான ஆத்மா மற்ற ஆத்மாக்கள் எவ்வளோ குழப்பத்தில் இருந்தாலும் அசாந்தியாக இருந்தாலும் தன்னுடைய ஒரு பார்வை மூலமாகவே அவங்களையும் மகிழ்ச்சியாக்கிடுவாங்க. जो बाप का गायन है नज़र से निहाल करने वाले. பாபாவுடைய புகழ் என்ன? பார்வை மூலமாகவே விடுதலை கொடுப்பவர். वो सिर्फ बाप का नहीं है, आपका भी यही गायन है. இந்த பாடல் பாபாவுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். और अभी समय प्रमाण जितना समीप आ रहा है और नज़र से निकाल करने की सेवा करने का समय आएगा. இப்போ நேரம் எவ்வளோ நெருக்கத்தில் வந்துட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு பார்வை மூலமாகவே விடுவிக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய நேரமும் வந்துடும். 7 दिन का कोर्स नहीं होगा, एक नज़र से प्रसन्नचित हो जाएंगे. 7 நாள் கோர்ஸ் எல்லாம் அப்போ இருக்காது. உங்களோட ஒரு பார்வையிலேயே அவங்க பிரசன்னமாயிட்டு போகணும். ऐसी सेवा कर सकते हो ना? இப்படிப்பட்ட சேவை செய்ய முடியும் தானே? अभी आप लोगों ने अपने साथियों को यह सेवा सिखा दी और निमित्त भी बना दिया. இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சேவை செய்ய கற்றுக் கொடுத்து நிமித்தமாக்கிட்டீங்க. आप आदि रतन हो तो न्यारी प्यारी सेवा करेंगेना? நீங்கள்லாம் ஆதி ரத்தினங்கள். அப்போ நீங்கள் எல்லார்கிட்டேருந்து தனிப்பட்ட அன்பான சேவை செய்யணும் இல்லையா? बीज तो यहाँ ही डालना है ना? விதை இங்கே தானே விதைக்கணும். तो देखेंगे कि आदि सेवा के रतन अब और क्या कमाल दिखाते हैं. பாபா சொல்கிறார், நான் பார்க்க போகிறேன் ஆதி சேவைக்கான ரத்தினங்கள் என்ன அதிசயத்தை செய்ய போகிறீங்க. अच्छे अच्छे प्रोग्राम किए, நல்ல நல்ல ப்ரோக்ராம்லாம் நடத்தியிருக்கீங்க. உஸ்கி தோ பதம் குணா முபாரக் है, அதுக்கு உங்களுக்கு கோடி மடங்கு வாழ்த்துக்கள். 2 प्रकार के बच्चे हैं, जो पहले वाले हैं वह स्थापना के निमित्त बच्चे और आप लोग हो विशेष सेवा के आदि के बच्चे. 2 விதமான குழந்தைங்க. முதல்ல வந்தவங்கெல்லாம் ஸ்தாபனைக்கு நிமித்தமான குழந்தைங்க. நீங்கள் விசேஷமாக சேவையினுடைய ஆதி குழந்தைங்க.
ये दादिया है जड ஸ்தாபன் வாலே. இந்த தாதிகள் வேற உருவாக்கக்கூடியவங்க. நீங்கள் எல்லாரும் சேவையோட ஆதி ரத்தனங்கள், முதல் வேர்கள். तो तना तो मजबूत होता है ना, வேர் என்றாலே உறுதியாக இருக்கணும் இல்லையா? तना पर ही सब आधार होता है. வேர் தான் அனைத்திற்கும் ஆதாரம். तना से ही सब शाखाएं निकलती है. வேர்லேருந்து தான் எல்லா கிளைகள் கூட வெளிவருது. जड़ वाले तो सूक्ष्म में शक्ति देते हैं, लेकिन जो प्रैक्टिकल में होता है दिखाई देता है, वो तना दिखाई देता है. அதாவது அடியில் அந்த ஆணி வேர்னு சொல்லுவாங்க. தாதிமார்கள்லாம் யார்? ஆணி வேர். அந்த வேருக்கு மேலே வேர் மாதிரியே இருக்கும், மரம் வெளியில் வரும். அதுதான் தனான்னு சொல்லுவாங்க. அவங்கள தான் பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? சேவைக்கு ஆதி ரத்தினங்கள். அப்போது தாதிமார்கள் சூட்சுமத்தில் சக்தி கொடுக்குறவங்க. அவங்க வெளிப்படையாக தெரிகிறதில்ல, ஆனால் சேவை பண்ணுற நீங்கள் ப்ராக்டிக்கலாக வெளிப்பட்டு தெரியுறீங்க. அதுதான் அந்த மரத்தினுடைய ஆரம்ப அடிப்பாகம் வெளியில் தென்படுது. தோ தாதியா அபி குப்த் ஹோ கய். இப்போ தாதியெல்லாம் மறைஞ்சிட்டாங்க, அதான் மறைமுகமாக உள்ளே இருக்காங்க. ஷக்காஷ் தேனே வாலி, ஷக்காஷ் கொடுத்துறவங்க. और प्रैक्टिकल में स्टेज पर आने वाले आप निमित्त बने. ஆனால் வெளிப்படையாக ஸ்டேஜுக்கு வர்றதில் நீங்கள் தான் நிமித்தமானவங்க. इसलिए बाप दादा काम दे रहे हैं. ஆகையால் பாபா உங்களுக்கு தான் இன்னைக்கு வேலை கொடுக்குறாரு. तो बाप दादा अभी बच्चों से चाहते हैं अभी फास्ट सेवा शुरू करो. இப்போ பாப் தாதா குழந்தைங்கள்ட்ட சொல்கிறாரு, தீவிர சேவையை ஆரம்பிங்க. जो हुआ वो बहुत अच्छा. எது இது வரைக்கும் நடந்ததோ ரொம்ப நல்லது. அப் சமய பிரமான் औरों को ज़्यादा वाणी का चांस दो. இப்போ நேரத்தோட அனுசாரம் மற்றவங்களுக்கு வாச்சா சேவையை அதிகமாக கொடுங்க. अभी औरों को माइक बनाओ, आप माइक बन के सकाश दो. இப்போ மற்றவங்கள மைக் ஆக்கிடுங்க. நீங்கள் என்ன ஆகுங்க? அவங்களுக்கு சக்தி கொடுக்குறவங்களா இருங்க. तो आपकी शकाश उनों की वाणी डबल काम करेगी. உங்களோட சக்தி அவங்களுடைய வார்த்தைகள் டபுள் வேலை செய்யும். தபிஹி 9 लाख சஹேஜ் பன் ஜாய். அப்போ தான் 9 லட்சம் பேர் சகஜமாக தயாராகுவாங்க. तो महारथियों की अभी सेवा है सर्व को शकाश देना. மகாரதிகளோட இப்போதைய சேவை என்ன? அனைவருக்கும் ஷக்காஷ் கொடுப்பது. பேகத் கி சேவா கே मैदान में आना, எல்லையற்ற சேவை களத்தில் வர்றது. ஆதி ரத்தன் அர்த்தாத் ஃபாலோ ஃபாதர். ஆதி ரத்தனங்கள் என்றாலே தந்தையை பின்பற்றுபவர்கள். दिन रात इस बेहद की सेवा में लग सकते हो. இரவு பகல் இந்த எல்லையற்ற சேவையில் நீங்கள் ஈடுபடலாம். जैसे ब्रह्मा बाप को देखा, रात को भी कैसे आंख खुली और बेहद की सकाश देने की सेवा होती रहती. எப்படி பிரம்மா பாபாவை பார்த்துருக்கீங்க? இரவில் கண்ணு விழிச்சா கூட உடனே எல்லைக்கப்பாற்பட்ட சக்காஷ் கொடுக்கக்கூடிய சேவா செய்ய ஆரம்பிச்சிடுவார். तो ये बेहद की सेवा इतनी बिजी कर देगी जो बेहद का वैराग्य स्वतः ही दिल से आएगा. இந்த எல்லையற்ற சேவையில் நீங்கள் அவ்வளோ பிஸி ஆயிட்டீங்கன்னா இந்த சேவை எல்லையற்ற வைராகியத்தை சகஜமாக உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்துடும். बेहद की सकाश से परिवर्तन होना फास्ट सेवा का रिजल्ट है. எல்லையற்ற ஷக்காஷ் தான் மாற்றம் அடைவதற்கான தீவிரமான சேவைக்கான ரிசல்ட் கொடுக்குது. இப்போது எல்லையற்ற சேவாதாரி ஆகுங்கள். சமை பேகத் கி சேவாமே லகாவோ. நேரத்தை எல்லையற்ற சேவையில் ஈடுபடுத்துங்க. பேகத் கி சேவாமே சமை லகானே சே சமஸ்யா சஹேஜ் ஹி பாக் ஜாயி. எல்லையற்ற சேவையில் நேரத்தை பயன்படுத்துறது மூலமாக பிரச்சனைகள் சகஜமாக ஓடிவிடும். क्योंकि चाहे अज्ञान आत्माएं चाहे ब्राह्मण आत्माएं, लेकिन अगर समस्या में समय लगाते हैं व दूसरों का समय लेते हैं तो सिद्ध है कि कमज़ोर आत्माएं अपनी शक्ति नहीं है. ஒருவேளை அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருக்கட்டும் அல்லது பிராமண ஆத்மாக்களாக இருக்கட்டும், பிரச்சனையிலேயே நீங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க, பிறர் உங்களோட நேரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்ன? அவர்கள் பலகீனமானவர்கள், அவங்கள்ட்ட சக்தி இல்லை. जिसको शक्ति नहीं हो, पाव लंगड़ा हो और उसको आप कहो दौड़ लगाओ तो लगाएगा या गिरेगा? யார்கிட்ட சக்தியே இல்லை, காலே ஊனமாக இருக்குது, அவங்கள போய் நீங்கள் ஓடி வாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓடுவாங்களா கீழே விழுவாங்களா? तो समस्या के वश आत्माएं चाहे ब्राह्मण भी है लेकिन कमज़ोर है, शक्ति नहीं है, तो वो कहाँ से शक्ति लाए? அப்போ பிரச்சனைக்கு வசமான ஆத்மா பிராமணர்களாக இருந்தால் கூட அவங்க பலகீனமாக இருக்காங்க, சக்தியே இல்லை. அவங்களுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்கும்? பாப் சே டைரக்ட் சக்தி லே नहीं सकते. பாபாட்டேருந்து அவங்களால நேரடியாக சக்தி எடுத்துக்க முடியாது. क्योंकि कमज़ोर आत्माएं. ஏன் பாபாட்டேருந்து சக்தி எடுத்துக்க முடியாது?
அவங்களே பலகீனமாக இருக்காங்க. तो क्या करेंगे? அப்போ என்ன செய்வீங்க? कमज़ोर आत्मा को दूसरा कोई का ब्लड देकर ताकत में लेते हैं, कोई शक्तिशाली इंजेक्शन देकर ताकत में लाते हैं, तो आप सब में भी शक्तियाँ है. எப்படி உலகத்தில் கூட பலகீனமாக இருக்காங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட இருந்து ரத்தத்தை வாங்கி தானமாக கொடுத்து அவங்கள சக்திசாலி ஆக்குவாங்க. இல்லைன்னா சத்து ஊசி போட்டு அவங்களுக்கு சத்தை வரவழைப்பாங்க. அதுபோல் உங்ககிட்ட சக்திகள் இருக்குது. तो शक्ति का सहयोग दो. உங்கள் சக்தியினுடைய சகயோகத்தை கொடுங்க. गुण का सहयोग दो. குணத்தினுடைய சகயோகத்தை கொடுங்க. दुआएं लेना और देना सीखो. ஆசீர்வாதம் கொடுப்பது அடைவதை கற்றுக்கொள்ளுங்கள். प्रसन्न रहना और करना, यह दुआएं देना और लेना. மகிழ்ச்சியாக இருக்கிறது, பிறரை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, இதுதான் ஆசீர்வாதம் கொடுப்பது மற்றும் அடைவது. कोई क्या भी करता है, मुझे क्या करना है, मुझे क्या सोचना है, मुझे क्या कहना है, इसमें मैंपन लाओ. யார் என்ன பண்ணாலும் சரி, நான் என்ன செய்யணும், நான் என்ன நினைக்கணும், நான் என்ன பேசணும், இதில் நான் என்பதை கொண்டு வாங்க. பாடி கான்ஷியஸ் வாலா மேனே, சேவா கா மே. தேக உணர்வில் வரக்கூடிய நான் கிடையாது, சேவையில் நான். तो ऐसा ही श्रेष्ठ वाइब्रेशन फैलाओ. இப்படி சிரேஷ்டமான வைப்ரேஷனை உருவாக்குங்க. अभी वाणी कम काम करती है. இப்போ வார்த்தைகள்லாம் குறைவாக தான் வேலை செய்யுது. दिल का सहयोग, दिल के वाइब्रेशन बहुत जल्दी काम कर सकते हैं. உள்ளத்தோட சகயோகம், உள்ளத்தோட வைப்ரேஷன் வெகு சீக்கிரமாக வேலை செய்யும். अच्छा, நல்லது. अभी 1 मिनट में सभी अपने साइलेंस की शक्ति एमर्ज करो. இப்போ ஒரு நிமிஷத்தில் எல்லாரும் தன்னுடைய சைலன்ஸ் சக்தியை எமர்ஜ் பண்ணுங்க. एकदम साइलेंस मन से तन से एमर्ज करो. நீண்ட அமைதியை உடல்லையும் மனசுலையும் வெளிப்படுத்துங்க. बाप दादा ने डेड साइलेंस की ड्रिल करवाई. बाप दादा அன்றைக்கு डेड साइलेंஸோட ड्रिल செய்ய வைத்தார். நல்லது. वरदानम, स्वार्थ से न्यारा और संबंधों में प्यारा बन सेवा करने वाले सच्चे सेवादारी भव. சுயநலத்திலிருந்து ஞாராகி உறவுகளில் அன்பானவராகி சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி பவ. जो सेवा स्वयं को व दूसरों को डिस्टर्ब करे वो सेवा नहीं है, स्वार्थ है. எந்த சேவை தன்னையும் பிறரையும் டிஸ்டர்ப் பண்ணுதோ அது சேவா கிடையாது, அது சுயநலம். நிமித் कोई न कोई स्वार्थ होता है, तब नीचे ऊपर होते. அதுக்கு நிமித்தமாக ஏதாவது சுயநல உணர்வு இருக்கும், அதனால தான் அப் அண்ட் டவுன் ஆகுது. चाहे अपना चाहे दूसरे का स्वार्थ जब पूरा नहीं होता है तब सेवा में डिस्टर्बेंस होती है. எப்போ தன்னுடையவோ அல்லது பிறருடைய சுயநலம் பூர்த்தியாகலை அப்போ தான் சேவையில் தொல்லைகள் ஏற்படுது. इसलिए स्वार्थ से न्यारे, ஆகையால் சுயநலத்திலிருந்து விடுபட்டு சர்வக்கே சம்பந்தமே பியாரே பன்கர் சேவா கரும், அனைவரோடும் உறவுகளில் அன்பானவராயிட்டு சேவா பண்ணுங்க. தப் கஹேங்கே சச்சே சேவாதாரி, அப்போ தான் உங்களை உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும். சேவா கூப் உமங் உற்சாசே கரோ, சேவை நல்ல ஊக்க உற்சாகத்தோடு செய்யுங்க. लेकिन सेवा का बोझ स्थिति को कभी नीचे ऊपर न करे. ஆனால் சேவையோட சுமை ஸ்திதியை மேலே கீழே இறக்கக்கூடாது. அட்டென்ஷன் ரக்கோ, இந்த கவனம் வைங்க. ஸ்லோகன், शुभ व श्रेष्ठ वाइब्रेशन द्वारा नेगेटिव सीन को भी पॉजिटिव में बदल दो. சுபமான சிரேஷ்ட வைப்ரேஷன் மூலமாக எதிர்மறையான காட்சிகளை கூட பாசிட்டிவாக மாற்றிவிடுங்கள். அவ்யக்த சைலன்ஸ் மூலமாக டபுள் லைட் ஃபரிஷ்தா ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்கான பாயிண்ட். செய்பவர் செய்ய வைப்பவர் பாபா, செய்ய வைப்பவர் அனைத்தையும் செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். நான் நிமித்தமாக செய்பவனாக ஆகி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்மிருதியின் மூலம் செய்பவன் என்ற உணர்வை சமாப்தி செய்து ஞாரா பியாரா ஆகிவிடுங்கள். அனைத்து சுமையையும் தந்தையிடம் சமர்ப்பணம் செய்து தன்னுடைய அனாதி ஸ்வரூப நினைவு மூலம் அனாதி சுபாவ சன்ஸ்காரத்தை தாரணை செய்து டபுள் லைட் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அச்சா, ஓம் சாந்தி.